நீங்க எவ்வளவுதான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயான்னு என்ன பண்ணினாலும் அன்பு இல்லாதவன் தேவனை அறியாதவன். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது தேவனுக்கு ஏற்றதான அன்பு, தேவனுக்குரியதான அன்பு அல்லது தேவனை நேசிக்கிறதான அன்பை குறித்து இங்க சொல்லப்படவில்லை. அன்பு finished. முதல் அதிகாரத்துல 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கும்படியாய் வேண்டுதல் செய்கிறேன். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மிகவும் நேசிக்கிறதான ஒரு சபைக்கு அவர் எழுதினதான இந்த நிருபத்தை நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் இந்த பிலிப்பு பட்டணத்திலே ஏற்படுத்தின அந்த சபைக்காக அவர் எழுதின ஒரு காரியம் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பிலிப்பு பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் தம்முடைய முதலாவது அந்த சுற்று ஊழியத்திலே அவரும் சீலாவும் பவுலும் சீலாவும் அந்த பட்டணத்திலே போய் அவர்கள் ஊழியம் செய்ததாக நாம் வாசிக்கிறோம். அவராலேயே ஸ்தாபிக்கப்பட்டதான ஒரு சபையாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சபையை குறித்து அவர் சொல்லும் பொழுது அந்த அதிகாரத்திலே 3வது வசனம் வாசியுங்கள். முதல் அதிகாரம் 3வது வசனம் வாசியுங்கள். போதும் பாருங்க, அந்த சபையை குறித்து யோசிக்கும் பொழுது அவருக்கு சந்தோஷத்தோடு கூடிய விண்ணப்பம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அங்க 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டபடியால். அந்த தொடக்க நாள் முதலாக இந்த நாள் வரைக்கும் சொன்ன பேச்சு கேட்ட பிள்ளைங்க. ஒரு வீட்டில பார்க்கிறோம், நிறைய பிள்ளைங்க இருக்கலாம், 1-2 பிள்ளைகள். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிடித்த பிள்ளை எது? சொல்ற பேச்சு கேட்கிற பிள்ளை. சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தலைவலி கொடுக்கக்கூடிய பிள்ளைகள். ஏண்டா இப்படி இருக்கிற, உன்னால எங்க நிம்மதியெல்லாம் போயிடுச்சு என்று சொல்லக்கூடியதான பிள்ளைகள். ஆனால் இந்த பிள்ளைகள் பிலிப்பு சபையார் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அப்பாவுடைய வார்த்தையை கேட்டு அவரை சந்தோஷப்படுத்தக்கூடியதான நிலைமையிலே அவரை கனப்படுத்தினதான பிள்ளைகளாயிருக்கிறார்கள். 6வது வசனம் வாசிங்கள். அதே அதிகாரம் 6வது வசனம். பாருங்க, உங்களை நினைக்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு காரியம், ஐயோ ஆண்டவரே இவர்களை ரட்சியும் ஆண்டவரே, இவர்களை ஏதாவது உருப்படி ஆக்கும் என்று சொல்லி நான் மன கிளேசப்படுகிறதில்லை. உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என்ன பண்ணுகிறேன்? தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியான ஒரு நல்ல உணர்வு கொடுக்கக்கூடியதான ஒரு சபையா இருந்தது. அப்படி என்ன அவங்க பண்ணிட்டாங்க? கொஞ்சம் ஆரம்ப காலத்துக்கு நாம் திரும்பி செல்லுவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்துல 12 பார்க்கும் பொழுது, அங்கே பிலிப்பு பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலும் அவரோடு கூட சீலாவும், ஒருவேளை லூக்காவும் அங்க இருந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் லூக்கா அதை குறித்து எழுதும் போது நாங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். அங்க 14வது வசனத்திலே, அப்பொழுது தியத்தீரா ஊராளும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஸ்திரீ அந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாள் அந்த பகுதியில போய் அங்கே ஒரு ஆற்றங்கரையிலே போய் அவர்கள் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அங்கே இந்த லீதியாள் என்பவளும் அவளோடு கூட ஒரு சில சகோதரிகளும் ஜெபிக்கும்படியாய் கடந்து வருகிற சந்தர்ப்பமாய் இருந்தது. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அந்த முதல் நாளிலே அவள் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது அவள் சொன்ன காரியம்,
15வது வசனம், அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று கண்டால் என் வீட்டில் வந்து தங்கியிருங்கள் என்று சொல்லி எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அதற்கு ஏற்றபடியாக பவுலும் அவரோடு கூட வந்திருந்தவர்களும் அந்த சபை அந்த லீதியாளுடைய வீட்டிலே போய் பிரவேசித்து அங்கே தங்கியிருந்து ஒரு சில காலம் அவர்களுக்கு போதித்து அங்கு ஒரு சிறு சபை ஒன்று அங்கே ஸ்தாபிக்கப்பட்டது. தேவன் அவர்களை அதிகமாய் அங்கே உபயோகப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியமும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஞாபகம் வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதை தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது 16வது வசனத்திலே பார்க்கிறோம், குறி சொல்லுகிற ஆவியை கொண்டிருந்ததான ஒரு பெண் அந்த ஊரிலே இருந்தாள். அவளை வைத்து அநேகர் அவர்கள் வருமானம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். அவள் மற்றவர்களை குறித்து, மற்றவர்கள் எதிர்காலத்தை குறித்து, மற்ற காரியங்களை குறித்து, நம்ம ஊர்ல ஜோசியக்காரர் மாதிரி அவங்க எவ்வளவு பாப்புலரா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கடந்த நாளிலே வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் வரும்பொழுது இலங்கையிலே விமான நிலையத்திலே அமர்ந்திருந்தேன். எனக்கு பக்கத்துல ஒரு சகோதரர் உட்கார்ந்திருந்தார். அவருக்கு எந்த பாஷையும் எழுத படிக்க தெரியவில்லை. அவருக்கு அந்த போர்டிங் கார்டு எழுதுவதற்கு நான் கொஞ்சம் உதவி செய்து, எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். நான் கல்ஃபுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னார். நீங்க என்ன வேலை செய்யறீங்களா அங்க? இல்ல, நாங்க வேலை செய்யல. நீங்க என்ன பண்றீங்க? நாங்க ஜோசியம் பாக்குறவங்க. இங்க பெங்களூருக்கு வந்து கொண்டு இருக்கிறார். ஜோசியம் பாக்குறவங்க 3 மாதம் அங்க இருப்போம், 3 மாதம் இங்க இருப்போம். டிராவலிங் எவாஞ்சலிஸ்ட் பாருங்க, 3 மாதம் அங்க அவ்வளவு பிசினஸ் ஓடுது. எங்க? கல்ஃப் கண்ட்ரியில ஓடுது. உலகம் எங்கும் இங்க இருந்து போறாங்க. பெங்களூர் பட்டணத்துல இருந்து உலகம் எங்கிலும் போய் குறி சொல்லுகிறார்கள். அப்படியாக குறி சொல்லுகிறதான ஆவியுடைய ஒரு பெண் அங்கே இருந்தாள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு பின்னாக சென்று என்ன சொல்லுவாளாம்? பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். பாருங்க, அவர் சொன்னது சரியா தப்பா? சரிதான் இல்லையா? நம்ம ஒருவேளை நமக்கு பின்னாக வந்து சொல்லியிருந்தால் நம்ம என்ன சொல்லியிருப்போம்? Thank you for that free advertisement. அப்படிதானே? ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல், he was not willing to take that free advertisement. இல்லையா? அந்த இலவசமாய் வருகிறதான அந்த விளம்பரத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் அது எங்கிருந்து வருகிறது? அந்த குறி சொல்லுகிற ஆவி நிமித்தமாய் வந்து கொண்டிருக்கிறது. We don't need the glory through the devil. Hallelujah. Hallelujah. ஆகினாலே அந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த குறி சொல்லுகிற ஆவியை அவர் அதட்டின பொழுது அந்த ஆவி அவளை விட்டு கடந்து போயிற்று. அந்த ஆவி போன பிறகு இவள் சாதாரண ஒரு சகோதரி ஆயிட்டா. ஆனால் அங்க ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அவளை வைத்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு என்ன போயிடுச்சு? பொழப்பு போயிடுச்சு. உடனடியாக அவர்கள் பவுலையும் சீலாவையும் குறித்து அவர்கள் புகார் எழுப்பி செலுத்தினார்கள். 22வது வசனத்துல பார்க்கிறோம், அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான் நடுராத்திரியிலே. அப்போ பாருங்க, நமக்கு அந்த கதை தெரியும், நடந்த காரியங்கள்லாம் நமக்கு தெரியும். பவுலும் சீலாவும் பிலிப்பு பட்டணத்தை, பிலிப்பு விசுவாசிகளை, பிலிப்பு சபை குறித்து அவர்கள் யோசிக்கும் பொழுது இந்த எல்லா காரியங்களும் அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அந்த நாள் நான் அங்க ஆற்றங்கரையிலே நான் பிரசங்கித்த பொழுது லீதியாளுடைய இருதயத்தை ஆண்டவர் எப்படி திறந்தார், அவளுடைய குடும்பத்தை எப்படி ரட்சித்தார், அவளுடைய வீட்டிலே எப்படியாக ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டது, அங்கே தேவன் எப்படியாக அற்புதங்களை செய்தார், எப்படியாக அந்த 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 குறி சொல்லுகிற ஆவியின் நிமித்தமாய் நாங்கள் சிறையிலே அடைக்கப்பட்டோம், அந்த சிறைச்சாலையிலிருந்து தேவன் எங்களை எப்படியாய் தப்புவித்தார். இந்த காரியங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருகிறது. அது மாத்திரமல்ல, அந்த சிறைச்சாலையின் அதிபனும் அந்த நாளிலே ரட்சிக்கப்பட்டு அவனும் அவனுடைய குடும்பத்தார் எல்லாரும்
ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 15-16 வசனங்களை வாசிங்கள். மேலும் பிலிப்பியரே, போதும் பாருங்க, கொடுக்கல் வாங்கல் காரியங்களிலே உங்களை தவிர வேற எந்த சபையும் உடன்படவில்லை என்று சொல்லி அப்போஸ்தலர் அவர்களை குறித்ததான ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, 16வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் கேட்டு அனுப்பினீர்கள் அல்ல, நீங்கள் தாமாகவே அனுப்பினீர்கள். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்து. தங்களுடைய ஊழியக்காரனை குறித்ததான கரிசனை உடையவர்களாய் இருந்த ஒரு சபையாராய் இருக்கிறார்கள். நிச்சயமாகவே அந்த கொடுக்கல் வாங்கல் விஷயம் பாருங்க, எந்த ஒரு போதகரா இருந்தாலும், எப்பேற்பட்ட போதகரா இருந்தாலும் பாருங்க, கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை குறித்து பேசணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். வருஷத்துக்கு ஒரு தடவை பேசினா கூட ஜனங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? விசுவாசிகள் எப்போதும் பாஸ்டர் கொடுக்கறத பத்தியே பேசினுக்க, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பேசியிருக்கிறார். ஆனாலும் கூட ஜனங்களுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம். ஏனென்றால் யாருக்கும் இங்க கொஞ்சம் ரிலீஸ் பண்றது கஷ்டம்தான். போறப்பெல்லாம் ஏதாவது ப்ரோக்ராம், ஏதாவது ப்ராஜெக்ட், இதுக்கு கொடுங்க, அதுக்கு கொடுங்க, ஊழியத்துக்கு கொடுங்க, சபைக்கு கொடுங்கள், கட்டடத்துக்கு கொடுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள், இப்படியே கொடு 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 கொடுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாரே என்று சொல்லி எல்லாருக்கும் ஒரு வருத்தம் உண்டு. எல்லா சபையிலும் ஒரு வருத்தம் உண்டு. ஆகினாலே அநேக போதகர்கள் கொடுக்கிறதை குறித்து போதிக்கிறதே இல்லை. மிக நெருக்கமான ஒரு காரியம். இட் இஸ் a sensitive issue. ஆனால் பிலிப்பியரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியருக்கு திருப்போம். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிங்கள். இந்த மக்கதோனியா நாட்டு சபைனா பிலிப்பு பட்டணத்தின் பகுதியில் இருக்கிறதான சபை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்களா? அவங்க மிகுந்த உபத்திரவத்தில் இருந்ததுனாலே அவர்கள் சோதிக்கப்படுகையில், உபத்திரவம் மாத்திரம் இல்ல, கொடிய தரித்திரம். தரித்திரம்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையெல்லாம் நம்ம உபயோகப்படுத்துறது இல்லை இப்ப, இல்லையா? தரித்திரம்னா என்ன? ஏழ்மை. தங்களுடைய ஏழ்மையான நிலைமை, அவர்கள் ஐஸ்வர்யவான்கள் அல்ல, தங்களுடைய ஏழ்மையான நிலைமையிலிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் என்ன பண்ணினாங்களா? இப்ப கொடுக்கிற சபை பாஸ்டருக்கு பிரியமா இருக்குமா இருக்காதா சொல்லுங்க? நிச்சயமா இருக்கும்ல. அது எப்படி கொடுத்தாங்களா? வாசிங்க 3வது வசனம். தங்கள் திராணிக்கு தக்கதாகவும். பாருங்க, 10ல் 1 கொடுத்தா திராணிக்கு தக்கது, அதுக்கு கம்மியா கொடுத்தா அதோட மோசம். அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். 10ல் 1 கொடுத்தா திராணிக்கு தக்கது. அவர்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சும். இவங்களா எவ்வளவு கொடுத்தாங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் தாங்களே மனதுள்ளவர்களாய் கொடுத்தாங்களா? அவங்க கேட்டு கொடுக்கல, தாங்களாய் மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியா இருக்கிறேன். 4வது வசனம். பாருங்க, பாஸ்டர் கேட்டு கொடுக்கல, அவங்க பாஸ்டரை இவங்க கேட்கிறாங்க, பாஸ்டர் நாங்க கொடுக்கிற காரியத்தை தயவு செய்து வாங்கி கொள்ளுங்கள். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்தும். இப்படிப்பட்டதான ஒரு அருமையான ஒரு சபை. 5வது வசனம். பாருங்க, சில நேரத்துல ஒவ்வொருத்தர் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இருக்கணும், இல்லையா? கொடுக்கும் பொழுதே அதுல ஒரு கொக்கி போட்டு கொடுப்பாங்க. என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒரு காரியத்தை வைத்து அது நிமித்தமாக கொடுக்கிறவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு கொடுத்தா அவங்க வாங்கிக்கிறோம், நாளைக்கு
வேற ஒரு உபகாரத்தை கேட்பார்கள். அந்த உபகாரம் ஒருவேளை நம்மால செய்ய முடியாதது அல்லது செய்யக்கூடாதது அல்லது செய்ய தகாததா இருக்கும். நீங்க செய்யலனா அவங்க சுட்டி காமிப்பாங்க, நான் இவனுக்கு இவ்வளவு கொடுத்தேன், ஆனாலும் கூட என்னை இப்படி தூக்கி போட்டு மிதிச்சிட்டான். அப்படி அல்ல இவர்கள் கொடுத்தது. முதலாவதாக அவர்கள் தங்களை தாங்களே யாருக்கு முதலாவது ஒப்புவித்தார்கள்? தேவனுக்கு, கர்த்தருக்கு ஒப்புவித்தார்கள். அதற்கு பின்பாக எங்களுக்கும் ஒப்புவித்தார்கள். It was not with a tag, giving with a tag. No. கொக்கி போட்டு கொடுக்கல, உதாரத்துவமாய் கொடுத்து அவர்கள் ஊழியத்தை தாங்கி நம்மை வருந்தி கேட்டு அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் கொடுத்து with no tags attached. That was the church that we are talking about. அதை குறித்ததான காரியத்தை, அப்படிப்பட்டதான சபையினுடைய ஞாபகம் வரும்பொழுது பாஸ்டருக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? இருதயம் குளிர இருக்கும். ஹல்லேலூயா. அப்பொழுது அப்படிப்பட்டதான ஒரு சபைக்காக அந்த போதகர் எப்படியாக ஜெபம் பண்ணுவார் என்று சொல்லிதான் நாம் இந்த 3 வசனங்களை வாசித்தோம். இது வரைக்கும் முன்னுரை, இன்ட்ரோடக்ஷன். எப்படிப்பட்டதான சபைக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக வேண்டுதல் செய்கிறார். இந்த வேண்டுதலிலே, இந்த ஜெபத்திலே 3 காரியங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து கடந்து போகும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக அந்த பிரியமான அந்த பிலிப்பு சபைக்காக அவர் ஜெபிக்கிற காரியம். முதலாவதாக he prayed for mature love. 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். உங்களுடைய அன்பு, உங்களுக்கு அன்பு இருக்கிறது, நீங்கள் தேவனை நேசிக்கிறீர்கள், அது மாத்திரமல்ல உங்களுடைய அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, that your love may abound more and more in knowledge and depth of insight. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, தமிழ் அதை நான் தேடி தேடி பார்த்தேன், அதுக்கு ஈடான வார்த்தை எனக்கு கிடைக்கல. ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் பப்பி லவ்னு சொல்லுகிறோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பப்பி லவ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பப்பி லவ் என்றால் ஒரு காரியத்தை நாம் பார்த்த உடனே அதை குறித்ததான ஒரு ஆசை நமக்கு ஏற்படுகிறது. ஒரு அழகான நாய்க்குட்டி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாய்க்குட்டியை பார்த்த உடனே என்ன சொல்லும் போதே சிரிப்பு வருகிறது சிலருக்கு, இல்லையா? அந்த நாய்க்குட்டியை பார்த்த உடனே அது மிக அழகான நேர்த்தியான நாய்க்குட்டி. நாய் பிடிக்காதவங்க கூட அந்த நாய்க்குட்டியை கொடுத்தா, ஓ என்ன அழகா இருக்கிறது, சோ கியூட். சின்ன குழந்தைய பார்க்கும்போது சோ கியூட், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அநேக காரியங்கள் நமக்கு வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற காரியங்கள் நமக்கு பிடித்த காரியங்களாயிருக்கும். இதை குறித்து டிக்ஷனரியில எப்படி போடப்பட்டிருக்கிறது, puppy love is the simple infatuation often called as crush. Simple infatuation, feelings of love, romance or infatuation felt by young people. வாலிப வயதிலே சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிறதான ஒரு உணர்வு, அதை குறித்து சொல்லும் பொழுது பப்பி லவ் என்று சொல்லுகிறார்கள். இட் இஸ் ஜஸ்ட் லவ். அதை பார்க்கும் பொழுது அது நேர்த்தியா இருக்கிறது. அநேக வருஷங்களுக்கு முன்பாக, நான் என்னுடைய திருமணத்துக்கு முன்பாக இது ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களிலே நான் தனியாக ஒரு வீட்டில இருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் ஊழியத்தை முடித்து திரும்ப வீட்டுக்கு வரும்பொழுது ரோட்டு ஓரத்துல ஒரு சின்ன நாய்க்குட்டி இருந்தது, மிக அழகாக இருந்தது. நான் நினைத்தேன், நமக்கு இந்த நாய்க்குட்டி இருந்தா நல்லா இருக்கும், நமக்கு ஒரு துணையா இருக்கும் என்று சொல்லி அந்த நாய்க்குட்டியை எடுத்து என்னுடைய வீட்டுக்கு வந்தேன். ரூம்ல கொண்டு வந்து வைத்தேன். அது ரொம்ப அழகா இருந்தது. அது கொஞ்சம் பால் ஊத்தின, நல்லா பால்லாம் குடிச்சு. சரி, திரும்ப ஊழியத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்தது. எடுத்து அதுக்கு ஒரு சாக்கு போட்டு அதை படுக்க வைத்து விட்டு, சின்ன குட்டி, கதவை பூட்டி கொண்டு நான் போயிட்டேன். திரும்பி வந்து பார்த்தா வீடெல்லாம் அசுத்தமாக்கி, உள்ள வர முடியவில்லை, அவ்வளவு துர்நாற்றம், அசுத்தமாக்கி வைத்திருந்தது. என்ன பண்றது, வேற வழி இல்லை, கொண்டு வந்தாச்சு. சரி பரவாயில்ல, எல்லாத்தையும் கழுவி எடுத்து ஃபினைல் போட்டு கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி திருப்பி அதை படுக்க வைத்தேன். சரி, நான் ஜெபித்து படுக்க போன பொழுது கரெக்டா 2 மணிக்கு
கத்த ஆரம்பிச்சது. கியாங் 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 கே, என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், ஒண்ணுமே பண்ண முடியல. அப்போ அந்த பப்பி லவ் போயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களிலே நாம் அப்படியாய் இச்சித்து பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் அந்த உபத்திரவம் வரும்பொழுது, that is the testing time. The true testing time of your love is when you go through the struggles, the pain. உங்களுடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே அன்பு இருக்கிறதா என்று பார்க்கிற சமயம் என்ன தெரியுமா? நீங்கள் உபத்திரவத்தினூடே கடந்து போகும் பொழுது உங்களுடைய அன்பு எப்படியா இருக்கிறது. ஆகையினாலதான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து, சீமோனே சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். நிச்சயமாக பேதுரு நேசிக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதுதான் பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆனாலும் கூட ஆண்டவர் அவரை கேட்கும் பொழுது அது இருதயத்துக்கு புண்படுகிறதான ஒரு காரியமா இருக்கிறது. ஏனென்றால் அந்த பேதுரு இயேசுவை மறுதலித்ததுக்கு பின்பாக இப்பொழுதுதான் ஆண்டவர் முதல்ல அவர்கிட்ட பேசுறார். அப்படிதானே? அங்கிருந்து தூரத்துல இருந்து பார்த்தாரே ஒழிய அவனிடத்திலே அவர் பேசவில்லை. உயிரோடு எழும்பின பிறகாக, பேதுருவே நீ உண்மையாகவே நீ என்னை நேசிக்கிறாயா? அந்த சின்ன பிள்ளையின் மத்தியில அவளுக்கு முன்பாக என்னை மறுதலித்தாயே, சின்ன ஒரு உபத்திரவத்துக்கு முன்பாக என்னை தூஷணமாய் நீ பேசினாயே, நீ உண்மையாகவே நேசிக்கிறாயா என்று சொல்லி அவர் சொல்லுகிற காரியம், இந்த நாளிலே நீ இளைஞனா இருந்த பொழுது நீ நினைத்த இடத்துக்கு போன, நீ நினைத்த காரியத்தை செய்த, ஆனால் நீ முதிர் வயதாகும் பொழுது உனக்கு விருப்பம் இல்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவார்கள், உனக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை உனக்கு செய்வார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட பேதுருவே நீ என்னை நேசிக்கிறாயா? God is calling us to a mature love. A mature love. அது எப்படிப்பட்ட அன்பா? உங்களுடைய அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருகி இருக்கணும். That your love must increase in knowledge and depth of insight. சில நேரங்களிலே நாம் அன்பு என்பது உணர்வு, இட்ஸ் a feeling, it is an emotion that develops. நம்முடைய உணர்வாக அது காணப்படுகிறது. ஒரு சில நேரங்களிலே உபத்திரவமோ அல்லது கஷ்டமோ கவலையோ அல்லது பிரச்சனைகளோ வரும்பொழுது அந்த உணர்வு நம்மை விட்டு அகன்று போகிறது. It is good to feel, no problem. We are Pentecostal people. நாம் பெந்தகோஸ்தே ஜனங்கள், we emphasize so much on the feeling. It is okay. அப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்கு இருக்கிறது நல்லது, no problem. ஆனால் அந்த உணர்வு நிலைமையிலே மாத்திரம் நம்முடைய அன்பு இருக்கும் என்றால், அந்த உணர்வு இல்லாமல் போகும்பொழுது நம்முடைய அன்பு குறைந்து போகும். அப்படிதான் ஆண்டவர் எபேசு சபையை பார்த்து சொன்னார். எபேசு சபையை பார்த்து அவர் சொன்ன காரியம் என்ன? ஆதியிலே இருந்ததான உன்னுடைய அன்பை நீ விட்டு விட்டாய். ஏன்? கொஞ்சம் உபத்திரவம், கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் சோதனைகள், கொஞ்சம் கஷ்டங்கள் வரும்பொழுது உன்னுடைய அன்பு தளர்ந்து போயிடுச்சு. பிரியமானவர்களே, God is calling us today to a mature love. God is calling us to a mature love. யோவான் 15வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்கள். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதான காரியம், நீங்கள் தேவனை நேசிக்கிறது மாத்திரமல்ல, there is another level of love. அந்த அன்பிலே மற்றொரு நிலைமை ஒன்று இருக்கிறது. அது எப்படியா? ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்று இவைகளை நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். அநேக நேரத்துல நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன். ஆண்டவரை நேசிக்கிறது நமக்கு அநேகருக்கு ஈஸி. அவர் எப்பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறார்? நம்மை கண்டிக்கிறதே இல்லை. நம்ம கண்டிச்சாலும் கேட்டுக்கிறதும் இல்லை. கடந்த வாரத்துல ஒரு உறவுக்காரனான ஒரு பையனோடு பேசிக்கொண்டிருந்தேன். அவன் சொன்ன காரியம், I can't tolerate some people. ஒரு சில ஜனங்களே சகிக்கவே முடியாது எனக்கு.
ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் சகிக்கிறது மாத்திரமல்ல, அப்படிப்பட்டவர்களை நேசிக்க, அன்பு கூற உங்களுக்கு இவைகளை கற்பிக்கிறேன். 1 யோவான் 4வது அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிங்கள். பிரியமானவர்களே, அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். கொஞ்சம் கடினமான உபதேசம். அன்பு இல்லாதவன், பாருங்க, நீங்க எவ்வளவுதான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயான்னு என்ன பண்ணினாலும் அன்பு இல்லாதவன் தேவனை அறியாதவன். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த இடத்துல பார்க்கும்போது தேவனுக்கு ஏற்றதான அன்பு, தேவனுக்குரியதான அன்பு அல்லது தேவனை நேசிக்கிறதான அன்பை குறித்து இங்க சொல்லப்படவில்லை. அன்பு பினிஷ்ட். அன்பு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோவான் 3:16 தெரியும் இல்லையா? யாருக்கு தெரியாம இருக்கிறீங்களா? யோவான் 3:16, தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எல்லாருக்கும் தெரியும். எத்தனை பேருக்கு 1 யோவான் 3:16 தெரியும்? 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தபடினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் நம்முடைய சகோதரருக்காக ஜீவனையும் கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பாருங்க, உண்மையாகவே உங்களுக்கு அன்பு இருக்கும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாக தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்தாரோ அதேபடியாக ஒருவருக்கொருவர் நாம் கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். You call that mature love? Not to just say I love you brother, I love you sister. ஒரு வார்த்தையினால மாத்திரமல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து சொல்லும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம், வார்த்தையினால் மாத்திரமல்ல, உங்களுடைய அன்பு வார்த்தையினால் மாத்திரமல்ல, உண்மையாகவே. உண்மையாகனா இதுதான் உண்மை. உங்களுடைய சகோதரருக்காக உங்களுடைய ஜீவனையும் கொடுக்க நீங்கள் கடனாளிகளாய் இருக்கிறீர்கள். அவங்க எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருந்தாக்கா ஜீவன் கொடுக்கிற, நல்லா இல்லைன்னா ஜீவன் கொடுக்கலன்னு அல்ல. It is not loving the lovable. அன்பு கூறத்தக்கவர்களை நேசிக்கிறது அன்பு அல்ல. அன்பு இல்லாமல் இருக்கும் பொழுது, when you cannot love, to love is the true love, is the mature love. 20வது வசனம் வாசிங்கள். 1 யோவான் 4:20. தன் சகோதரனை பகைத்தால், சில நேரத்துல பாருங்க பிரியமானவர்களே, நாம் அநேக நேரத்துல அநேகரை பகைக்கிறோம், அநேகரை வெறுக்கிறோம். ஏனென்றால் அவர்களிடத்திலே அன்பு கூறத்தக்கதான எந்த காரியமும் இல்ல. அது மாத்திரமல்ல, அவர்கள் ஒருவேளை நமக்கு விரோதமாய் செய்திருப்பார்கள், அல்லது ஒருவேளை நமக்கு பிடிக்காத காரியங்களிலே அவர்கள் ஈடுபட்டு இருக்கலாம். ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்பிக்கிறது, போதிக்கிறது என்ன? அவர்களை நேசியுங்கள். ஏன் தெரியுமா? மைக்கேல் ஆஞ்சலோவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். மைக்கேல் ஆஞ்சலோ வாஸ் a great sculptor, painter, ஒரு அருமையான சிற்பி. அவர் ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலே ஒரு பெரிய பாறாங்கல்ல தள்ளி கொண்டு உள்ள போக முயற்சி பண்ணினார். அது கொஞ்சம் மேடான இடமா இருந்தபடினாலே அவர் கஷ்டப்பட்டு அதை உருட்டி 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 தள்ளி கொண்டு போய் வைத்தார். போய்கொண்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் அவர் பார்த்து கொண்டிருந்த ஒருவர் அவரை பார்த்து கேட்டார், மைக்கேல் ஆஞ்சலோ, இந்த பாறையை ஏன்பா நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு தள்ளி கொண்டு போய் கொண்டு இருக்கிற? இந்த பாறை ஒன்னும் நல்லா கூட இல்லை பார்க்க, இதை உன் வீட்டுக்கு கொண்டு போகிறாய், எதற்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பாறையை தள்ளி கொண்டு போகிறாய் என்று கேட்கும்பொழுது மைக்கேல் ஆஞ்சலோ அதுக்கு பதில் சொன்னாராம், there is an angel waiting to be released from this rock. இந்த பாறையில என்ன இருக்கிறது? ஒரு ஏஞ்சல் இருக்கிறது, ஒரு தேவதூதன் விடுதலை ஆக்கும்படியாக காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னாராம். அவருக்கு புரியல, அவர் போயிட்டார்.
இவர் கல்லை எடுத்து கொண்டு போய் வீட்டிலே வைத்து தன்னுடைய சிற்ப வேலையை ஆரம்பித்து அதை முடித்த பொழுது இவர் வந்து பார்த்து சொன்னாராம், என்ன அழகான நேர்த்தியான ஒரு ஏஞ்சல் என்று சொல்லி அந்த அந்த சிற்பத்தை பார்த்து சொன்னாராம், this was the angel that was hidden in that rock, in that ugly rock. பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருக்குள்ளும் there is an angel. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நீங்கள் வெறுக்கிறதான உங்களுடைய சகோதரனிடத்துல, நீங்கள் வெறுக்கிறதான சகோதரின் உள்ளாக there is an angel to be released. கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். It can only be released by the work of your love. நீங்கள் அவர்களை நேசிக்கிறது நிமித்தமாக, அவர்களுக்காக ஜெபிக்கிறது நிமித்தமாக, அவர்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லி அவர்களோடு பொறுமையாய் நாம் நீடித்து இருந்து அவர்களை உருவாக்கவும் பொழுது, ஆகையினாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவும் கற்ப வேதனை படுகிறேன். It is not easy. Forming somebody is not easy. ஆனால் அதுவரைக்குமாக நாம் வெறுத்து போகிறதல்ல, கைவிட்டு போகிறதல்ல, அப்படியான ஒரு முதிர்ச்சி அடைந்ததான அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருகினதான ஒரு அன்பு நம்முடைய அன்பா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். இரண்டாவதாக அவர் ஜெபிக்கும் பொழுது he prays for discernment. He prays for discernment. அந்த 19வது வசனம் வாசிங்கள். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். பாருங்க, that you may be able to discern what is best for the coming of the Lord. ஆங்கிலத்திலே அவ்வளவு நேர்த்தியாக சொல்லப்பட்டது. கிறிஸ்துவின் நாளுக்கு கிறிஸ்துவின் நாளுக்கு திரும்ப வாசிங்கள். கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களாகவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறோம், தவறான காரியத்தை செய்யாமல் இருந்தாலே போதும், நாம் பரிசுத்தராயிடலான்னு. செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் போனாலும் அது நமக்கு பாவம். செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் போனாலும் அது பாவம். அதை நாம் மறந்து போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்தில், நான் விரும்புகிறவைகளை செய்ய முடியாமலும் நான் செய்யத்தகாதவைகளை, நான் விரும்பாத காரியங்களை செய்கிறவனாகவும் நான் இருக்கிறேன். அது பாவியின் நிர்பந்தமான நிலைமை. அப்படிப்பட்ட நிர்பந்தமான சூழ்நிலையிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அந்த விடுதலை வரும்பொழுது அநேக நேரத்திலே நம்ம செய்யக்கூடாத காரியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு செய்யாமல் இருக்கிறோம். எத்தனை பேர் கொலை செஞ்சுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? யாரும் இல்லை. எத்தனை பேர் அதிகமா பொய் பேசுறீங்க? எத்தனை பேர் கொள்ளையாடுகிறீர்கள்? இப்படியான பெரிய பெரிய பாவங்கள், இப்படி பெரிய பெரிய காரியங்கள்லாம் நாம் செய்கிறது இல்லை. ஒருவேளை அதிலிருந்து ஆண்டவர் நமக்கு நல்ல விடுதலை கொடுத்திருக்கிறார். அநேக நேரத்தில் நம்முடைய பிரச்சனை என்ன என்றால், செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் போகிறது. தேவன் நமக்கு எந்த காரியத்தை நியமித்திருக்கிறாரோ, எந்த காரியத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, தேவன் எந்த காரியத்தை நம்முடைய பொறுப்பாக நம்முடைய கரங்கள் எடுத்திருக்கிறாரோ, அந்த காரியங்களை நாம் என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். கிறிஸ்துவின் நாளுக்கென்று நாம் ஒவ்வொருவரும் தேவனாலே பிடிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அவருக்கு முன்பாக நாம் போய் சேர்ந்து அவரிடத்திலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதற்கு ஏற்றபடியாக நாம் துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம பார்த்து ஒருத்தன் சொல்லக்கூடாது, அவர் செய்வார்னு நினைச்சேன், அவர் என்ன கண்டுக்கவே இல்லை. ஆங்கிலத்திலே இதை சிறிதளவு மாற்றத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது 10வது வசனத்திலே, so that you may be able to discern what is best. Discern what is best. சீர்தூக்கி பார்க்கிறதான ஒரு நிலைமை. சீர்தூக்கி பார்க்கிறதான ஒரு நிலைமை. பாருங்க, சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது
2 மாசம் 3 மாசம் அதுக்கு கையில எது கொடுத்தாலும் பிடிச்சுக்கும். நல்லதை கொடுத்தாலும் பிடிச்சுக்கும், கெட்டதை கொடுத்தாலும் குழந்தை பிடிச்சுக்கும். அப்படித்தானே? பிடிச்சு முதல்ல என்ன பண்ணும்? வாயில வைக்கும். நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அந்த பிள்ளைக்கு இப்ப என்ன தெரியாது? தெரியாத பிள்ளை என்று சொல்லுகிறோம், அறியாத பிள்ளை. 6 மாதம் ஆகிறது, 1 வருஷம் ஆகிறது. அந்த பிள்ளைகிட்ட நல்லது கொடுத்தாலும் கெட்டது கொடுத்தாலும் எடுக்கும். ஆனால் அது சீக்கிரத்திலே தெரிஞ்சு கொள்ளும். கையில சுடும் சொல்லிட்டு தொட்ட உடனே தெரிந்து கொள்ளும். திரும்ப போயிட்டு அதை தொடாது. கொஞ்சம் அறிவு. சின்ன பிள்ளைகள் 2 வயது 3 வயது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ அந்த வயதுல இப்போ பெரிய ஞானி ஆயிடுறாங்க பிள்ளைங்கள்லாம். அப்பா கூட பைக்ல நாம் போகணும். அப்பா வெளியில போகும்பொழுது நான் பைக்ல போகணும். எந்த பைக்கா இருந்தாலும் பரவாயில்ல, அப்படித்தானே? டிவிஎஸ் 50 இருந்தாலும் பரவாயில்ல, ஹீரோ ஹோண்டாவா இருந்தாலும் பரவாயில்ல, கவாசாக்கி, எந்த பைக்லனாலும் போகணும். 2 வயசு 3 வயசு 4 வயசு ஆகுது. அப்போ அப்பா இந்த பைக்கு பழசாயிடுச்சு, வேண்டாம், அந்த பைக் பாரு, அது நல்லா இருக்கு. இந்த காரு, இது எங்க அப்பா கார், ஓட்ட கார், மாருதி 800 நல்லது இல்லை, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு நல்ல காரை வாங்கணும். எப்போ? எந்த வயசுல? 15 16 வயசுல. அப்பா கார்லயே ஓட்டுவானா பையன்? அப்பா பைக்கே ஓட்டுவானா? எனக்கு பைக் வேணும். சரி, அப்பா சொல்றாரு, முதல் பைக் வாங்குறப்பா, நீ சின்ன பைக்கா வாங்கிக்கோ, ஒரு டிவிஎஸ் 50 போதும் உனக்கு. 17 18 வயசுல இல்ல. என்ன ஆகிறது? அறிவு வளருகிறது. The more we grow, the more we are discerning, we are able to find the difference between one and the other. ஒரு காரியத்துக்கோ மற்ற காரியத்துக்கோ வித்தியாசத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். அதே வண்ணமாக நாம் ஆவியிலே நாம் என்ன பண்ண வேண்டும்? வளர வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளர வேண்டும். We need to know and to discern what God's will is. தேவனுடைய சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதான ஞானம் நமக்கு வேண்டும். ஆரம்ப காலத்துல, ஆரம்ப விசுவாச நாட்களிலே நமக்கு போதிக்கிறவர்கள், நமக்கு தலைவர்களா இருக்கிறவர்கள், தேவன் கொடுத்த ஊழியக்காரர் நமக்கு எல்லா காரியத்தையும் நமக்கு சொல்லி இதை செய்யக்கூடாது என்று சொல்லி நடத்தி கொண்டு இருக்கலாம். ஆனால் நாம் ஆவியிலே என்ன பண்ண வேண்டும்? வளர்ந்து முதிர்ச்சி அடைய வேண்டும். அதேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தேவனுடைய பரிசுத்தமும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபப்படுங்கள். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நாம் தேவனுக்குள்ளாக ஆவியிலே களி கூறுகிறோம், மகிழ்கிறோம், ஆவியை நாம் உணர்கிறோம். நல்லது, அப்படிப்பட்ட உணர்வுகள் நல்லது. ஆனால் அந்த உணர்வு நிலைமையிலேயே நாம் இருந்து விட்டால் அது பிரயோஜனம் இல்லை. அந்த உணர்வில் இருந்து நாம் அறிவிலும் நாம் பெருக வேண்டும். பகுத்தறியத்தக்கதான அந்த சக்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களுக்கு போதிக்க ஒருவன் தேவையில்லை. ஏன்? உங்களுக்குள்ளாக இருக்கிறதான பரிசுத்த ஆவியானவரே சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். இன்னுமாக நாம் ஆவியிலே நிரம்புகிறது என்று சொல்லும் பொழுது குதிக்கிறது அல்லது அப்படியாக ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொள்கிறது என்று சொல்லி அதே நிலைமையிலே நாம் இருப்போம் என்றால் இன்னுமாக நாம் என்ன பண்ணவில்லை? வளரவில்லை. பரிசுத்த ஆவியிலே நாம் வளரும் பொழுது ஆவியானவருடைய கனிகள் நம்மிலே காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியிலே வளரும் பொழுது ஆவியானவருடைய வரங்கள் நம் மூலமாக கிரியை செய்யப்பட வேண்டும். நம் தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களை தேவனுக்குள்ளாக சத்தியத்திலே வழி நடத்தவும், அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு நாம் மாதிரிகளாக நம்முடைய வாழ்க்கையை காண்பிக்கவும் நாம் ஆரம்பிக்க வேண்டும். அல்லேலூயா. கடைசி காலத்திலே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பிசாசானவன் எப்படி வருகிறானா? கர்ச்சிக்கிற சிங்கம் போல. 1 பேதுரு 5:8. எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரை விழுங்கலாம் என்று திரிகிறான்? சொல்லுங்க பார்க்கலாம். அவிசுவாசிங்களையா? அவிசுவாசிகளை ஏற்கனவே அவங்க நல்லா சாப்பிட்டு விழுங்கி
ஜீரணமாய் இருக்கிறாங்க. அவங்களை அங்கிருந்து மீட்டுக் கொள்ளுகிறது தான் நம்முடைய வேலை. எவனை விழுங்கலாமோ என்று திரிகிறவன் யாரை குறித்து? நம்மை குறித்து, விசுவாசியை குறித்து. நமக்கு தான் அந்த பிரச்சனை. ஆகினாலே பேதுரு என்ன சொல்லுகிறார்? தெளிந்த ஆவிலே நிரம்பி ஆட்டம் போடுங்கள்னு சொல்லல. போடுங்க, நல்லதுதான், அது பிரச்சனையே இல்லை. நாம் பெந்தெகோஸ்தேக்கார், உண்மைதானே? ஆடுகிறது நல்லது, குதிக்கிறது நல்லது, சந்தோஷமா இருக்கிறது, களிப்பா இருக்கிறது நல்லது. அதோடு நிறுத்தி விடக்கூடாது. எதிலே வரணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். அப்பொழுது நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், வாசிங்கள். ஆகையால் எங்களுடைய வேலை வீணாய் போகத்தக்கதாக உங்களுடைய விசுவாசத்தை அறியும்படிக்கு. பாருங்கள், சோதனைக்காரன் வந்து நம்முடைய விசுவாசத்தை என்ன பண்ணுவானா? தளர்ந்து போக பண்ணுவான். அப்படி தளர்ந்து போகும்பொழுது நாங்கள் பிரசங்கித்த காரியம், தேவனுடைய உங்களுக்கு போதித்ததான தேவனுடைய வார்த்தைகள், உங்களுடைய அனுபவம், உங்களுடைய ரட்சிப்பு எல்லாமே என்ன போயிடும்? வீணாய் போயிடும். அப்படியாக போகாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். உங்களுடைய அறிவிலும் உங்களுடைய தெளிவிக்கிற ஆவியிலும் இன்னது வாட் இஸ் பெஸ்ட், இது நல்லது, இது தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லி பகுத்து அறியத்தக்கதான அந்த ஞானத்திலே நீங்கள் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவதாக எதிலே பெருக வேண்டும்? அன்பிலே பெருக வேண்டும். இரண்டாவதாக பகுத்தறிகிறதான இந்த ஞானத்திலே grow in your discernment, grow in your discernment. மூன்றாவதாக 11வது வசனம் வாசிங்கள். தேவனுக்கு மகிமையும் நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. நீதியின் கனிகள், ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கிறது, the proof of the pudding is in, கேள்விப்பட்டது இல்லையா? proof of the pudding is in eating. எவ்வளவு அழகா புடிங் செஞ்சு வச்சாலும், புடிங்னாக்கா ஒரு சாப்பிடக்கூடிய பதார்த்தம், எவ்வளவு அழகா இருந்தாலும், எவ்வளவு டெக்கரேஷன்லாம் இருக்குது, ரொம்ப அழகா இருக்கு, நேர்த்தியா இருக்கிறது, நல்ல மனம் வருகிறது, இல்ல அதெல்லாம் போதாது. சாப்பிட்டு பார்த்து அது சாப்பிடக்கூடியதா இருந்தாதான் அது பிரயோஜனமா. அது கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இங்கே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய சரியான சோதனை என்ன தெரியுமா? இஸ் தேர் a fruit? உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கனி இருக்கிறதா? Are you bearing fruit for the Lord? தேவனுக்கென்று கனி கொடுக்கிறதான அந்த அனுபவம் நமக்கு இருக்கிறதா? That you may bear fruit for God. நீதியின் கனி கொடுக்கத்தக்கதான ஒரு அனுபவத்துக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். நம்முடைய நீதி நமக்கு தெரியும். நம்முடைய சுய நீதி எப்படிப்பட்டதா இருக்கிறது? அழுக்கான கந்தையா இருக்கிறது. நம்முடைய சொந்த செய்கைகளினாலே நாம் பெருமை பாராட்டி கொள்ள இடமில்லை. ஏனென்றால் நம்முடைய சுய காரியங்கள் எல்லாம், நம்முடைய நன்மையான சகல காரியங்களும் அது தேவனுக்கு முன்பாக அது அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. ஆகையினாலதான் நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? நீதியின் வஸ்திரத்தை, நீதியின் சால்வையை அவர் நமக்கு போற்றுகிறார். ஆகையினாலே நாம் நம்முடைய சுய நீதியின் மூலமாக தேவனுடைய சமூகத்திலே நாம் வந்து நிற்கவில்லை. ஆனால் தேவன் கொடுக்கிறதான அந்த நீதியின் வஸ்திரத்தை நாம் தரித்து அவருக்கு முன்பாக நாம் வந்து நிற்கிறோம். இது தேவனுக்கும் நமக்கும் உள்ளதான அந்த உறவை காண்பிக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது நீதியின் கனிகள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிறதான கனியாய் காணப்படுகிறது. நாம் தேவனுக்கு கனி கொடுக்கிறது என்றால் நம்முடைய கனியை சாப்பிடுறவங்க யாரு? மற்றவர்கள். நம்முடைய நீதியின் கனியை அனுபவிக்கிறவர்கள் அல்லது அதை அனுபவிக்கிறதன் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறவர்கள், தேவனை அன்பு கூறுகிறவர்கள் யார் என்றால் மற்றவர்கள், அவிசுவாசிகள், தேவனை அறியாதவர்கள். அவர்கள் மத்தியிலே நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்?
கனி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கனி கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். கலாத்தியர் 5வது அதிகாரம் நமக்கு தெரியும். 22, 23 வசனங்கள் வாசியுங்கள். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு, சந்தோஷம், இவை இந்த காரியங்கள், இதற்கு என்ன பெயர் என்றால் ஆவியின் கனிகள். இதற்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது 19வது வசனத்திலே மாம்சத்தின் கிரியைகள். மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லி அந்த காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னுமாக ஒரு சில காரியங்களிலிருந்து நமக்கு விடுதலை வர வேண்டும் என்றால் தேவனை நோக்கி நாம் ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்திலே வெற்றி வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அப்படிப்பட்ட வெற்றியை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். ஆவிக்குரியவர்களாய் நாம் இருப்போம் என்றால் ஆவியின் கனிகள் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். The proof of the pudding is in the eating. நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் இருப்பார் என்றால், நம்முடைய வாழ்க்கை ஆவியானவராலே நடத்தப்படுகிறதா இருக்கும் என்றால், நம்முடைய வாழ்க்கை ஆவியானவருக்கு உள்ளாக அடங்கி இருக்கும் என்றால், அதிலே ஆவியின் கனிகள் ஒவ்வொன்றாக காணப்பட வேண்டும். இந்த ஆவியின் கனியை யார் கொடுப்பா? அதுதான் தப்பு. அதுதான் தப்பு. யார் கொடுக்கணும்? ஆவியானவர் உங்களிடத்திலே இருப்பார் என்றால் நீங்கள் அந்த கனியை கொடுப்பீர். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்தும். புரியுதா? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் யார் கனி கொடுப்பா? இயேசுவானவர் கனி கொடுக்க மாட்டார். அவன் ஹல்லேலூயா மிகுந்த கனி கொடுப்பான். அந்த கனி நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கிறதிலே வளர வேண்டும். We need to grow in bearing fruit for God. நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமானதா இருக்கும். கனி கொடாத எந்த மரமும் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். I like the verse that was there in your web page. உங்களுடைய வெப் பேஜ்ல இருந்ததான உங்களுடைய போதகருடைய செய்தியில இருந்ததான அந்த வார்த்தை எனக்கு அதிகமாய் பிடித்திருந்தது. உங்களுடைய வாழ்க்கை இதுக்கு முன்பாக எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய வாழ்க்கை வீணாகி விட்டதே, நான் செய்ய வேண்டியவர்களை செய்யாமல் தவற விட்டேனே, அதனுடைய அந்த நேரத்தை தவற விட்டேனே என்று கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. There is always a new beginning in Christ Jesus. Hallelujah. கரங்களை வைத்து தேவனுக்கு நன்றி செலுத்தும். உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த நிலைமையிலோ there is a possibility for a new beginning. ஒரு புதிய ஆரம்பத்துக்கு ஒரு தருணம் அங்கே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக கிரியை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அதற்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது there is a place for new beginning. ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியவைகள் ஆயின. இதுவரைக்கும் நான் கனி கொடுக்கல, ஆனால் இன்றையிலிருந்து நீங்கள் கனி கொடுக்க முடியும். Even today you can start bearing fruit for the Lord. உங்களுடைய அன்பிலே நீங்கள் பெருக வேண்டும். உங்களுடைய பகுத்தறிகிற உங்களுடைய அறிவிலே, உங்களுடைய ஞானத்திலே நீங்கள் பெருக வேண்டும். உங்களுடைய கனிகளிலே நீங்கள் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5:10. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற காரியம், till the day of Christ or up to the day of Christ, கிறிஸ்துவின் நாள் பர்யந்தம். ஏனென்றால் ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளை நாம் ஆவலாய் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். அதுக்கு எவ்வளவு ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் நிச்சயமாய் அந்த நாள் வருகிறது, சீக்கிரமாய் வருகிறது. அந்த நாள் எந்த நாள்? கிறிஸ்து வெளிப்படும் அந்த நாள்.
கிறிஸ்து வெளிப்படும் அந்த நாளிலே அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நாளிலே அவருக்கு முன்பாக நின்று நாம் அவருக்காக எந்த கனிகளை நாம் கொடுத்தோமோ அதற்கு ஏற்றதான பலனை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. We are not just living in a lost ஒரு வனாந்திரத்திலே காணாமல் போன நிலைமையில இருக்கிறதான ஒரு வாழ்க்கை அல்ல. We are on a journey. We are on a journey with proper link. நமக்கு அந்த ஜேர்னியில காணாமல் போகிறதான அனுபவம் கூட இருக்கும். ஆனால் சரியான ஜிபிஎஸ் இருக்கிறதுன்றா will be always connected. அதுல எப்பொழுதும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். நம்முடைய இந்த பிரயாணத்துல, நம்முடைய இந்த பயணத்திலே நமக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரோட கூடதான ஒரு தொடர்பு, தேவனோட கூட இருக்கிறதான ஒரு தொடர்பு. அந்த தொடர்பை நாம் சரியாக பாதுகாத்து அந்த வழியிலே அவருடைய வழியிலே நாம் கடந்து செல்வோம் என்றால், அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் கடந்து செல்வோம் என்றால், அந்த நாளிலே கிறிஸ்து வெளிப்படும் அந்த நாளிலே நாம் அவருக்கு முன்பாக நிற்போம். கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். தலையிலே வணங்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. We wait, we're not in a hurry. Oh, we need you, Lord. We wait, all our cares and worries